ஆத்ம வித்யாலய அன்பர்களுக்கு வணக்கம். குருவை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இப்போ காலையிலிருந்து நம்ம ஆச்சாரிகள் எல்லாருமே மனம் பற்றி நிறையா பேசிட்டாங்க. ஸோ திருப்பியும் என் ஸ்டைலில் இல்லை கொஞ்சம் எழுத வேண்டியது கொஞ்சம். இப்போ அவங்க எல்லாருமே மனம்னா என்ன, அது எப்படி செயல்படுது அப்படியெல்லாம் சொன்னாங்க. சவுண்டு அவங்க மனம்னா என்ன, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. கொஞ்சம் கர்மயோகம் அதை பற்றியெல்லாம் பேசுனீங்க. இப்போ நம்ம அந்த மனசை பற்றி ஏன் ஆராய்ச்சி செய்யணும், ஏன் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஏன் மனசை பற்றி ஆராயணும் அப்படின்னா, நம்ம மனசு எப்போவுமே துன்பப்பட்டுகிட்டே தான் இருக்குது இல்லைங்களா? டெய்லி ஏதோ ஒரு துன்பம் நம்ம மனசுக்கு ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆராய வேண்டியதாக இருக்குது. ஏன் மனசுக்கு இன்பமே ஏற்படுறது இல்லையா, துன்பம் தான் ஏற்படுதா? இன்பத்தை பற்றி ஏன் ஆராய வேண்டாம் அப்படின்னா, மனுஷனோட இயல்பே இன்பமாக இருக்கிறது தான். துன்பங்கள் தான் அப்பப்போ வந்து போயிட்டுருக்குது. நான் யாராவதுக்கு ஃபோன் பண்ணி நம்ம என்னன்னே தெரில, நான் எப்போவுமே இன்பமாகவே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னே தெரில அப்படின்னு நம்ம யார்ட்டையாவது கேட்போமா? இல்லை, கேட்க மாட்டோம். இல்லை எனக்கு இந்த இன்பம் தீரவே மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது டாக்டர் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லை எந்த ஜோசியர்கிட்ட போனால் இது சரியாகும் அப்படின்னு சொல்லியும் நம்ம யார்கிட்டையும் கேட்குறதில்ல. இந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் போராடிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு காரணம் தான் என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? சரி, இந்த மனசுக்கு ஏன் துன்பம் ஏற்படுது அப்படின்னா, நம்ம மனசுக்கு ஏதோ குறை இருந்துகிட்டே இருக்குது. எப்போவுமே திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா? அப்படி என்னதான் மனசுக்கு குறை இருக்குது அப்படின்னா, வாடகை வீட்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அவருக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குறை, சொந்த வீட்டில் இருக்கிறவருக்கு ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு குறை, ஏற்கனவே ஒரு கார் வச்சுருந்தாரு அப்படின்னா புது மாடல் கார் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு அது ஒரு குறை. பெண்களுக்கு ஆசை குறை இருந்துகிட்டே இருக்குது, மனக்குறை, ஆசைங்கிறத மனக்குறை இருந்துகிட்டே இருக்குது. பெண்களுக்கு புதுசாக நகை டிசைனு, புதுசாக ட்ரெஸ் மாடல் வந்தால் அது வாங்கணும் அப்படின்னு ஆசை. படிக்காதவங்களுக்கு நான் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு குறை. படித்தவங்களுக்கு நான் யூஜி தான் படிச்சிருக்கேன், ஒரு பிஜி படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு மனக்குறை. சரி, 2 பேர் ஈக்குவல் டிகிரி படிச்சிருக்காங்க, ஒரு பிஹெச்டி, இவரும் பிஹெச்டி அவரும் பிஹெச்டி வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்னை விட சேலரி ஜாஸ்தியாக கிடைக்குது, நான் அவரை விட கம்மியாக வாங்குறேங்கிற ஒரு மனக்குறை இல்லைங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு மனக்குறை ஒருத்துக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்போ எப்படி குறைப்பட்டுக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒன்று அடையணும், ஏதோ ஒன்று ஆகணும். நான் இந்த பொருளை அடையணும், நகையை அடையணும் அப்படிங்கிறதும், நான் டாக்டர் ஆகணும், இல்லை அந்த மாதிரி ஈக்குவலான அறிவுள்ள ஏதாவது பிஜி படிக்கணும், அதை விட அதிகமாக படிக்கணுங்கிற ஆகணும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஆதலும் அடைதலும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நமக்கு துன்பத்தை கொடுக்குதுங்க. இல்லை, அவர் ஏதோ சொன்ன. சரி, இந்த ஆதலும் அடைதலும் ஏன் முடிவில்லாமல் போயிட்டே இருக்குது? இது எப்போ தான் இது நிற்கும்? மனசு திருப்தி அடையாத வர, மனசில் குறைகள் தீர்ந்து மனசு நிறைவடையாத வர இது நிற்கவே நிற்காது. ஒவ்வொரு மனசும் திருப்தியை தான் தேடுது, நிறைவை தான் நாடுது இல்லைங்களா? அதாவது முடிவுறாத இடைவிடாத இன்பத்தை இந்த மனசு தேடுது. அது என்ன முடிவுறாத இடைவிடாத இன்பம்? முடிவே அடையக்கூடாது, என்னோடய இன்பம் நீடிச்சுட்டே இருக்கணும், எனக்கு துன்பமே வரக்கூடாது அப்படின்னு முடிவிடக்கூடாது. சரி, அது விட்டு விட்டு கிடைக்கலாமா? முடிவே இல்லை, ஆனால் இடையில விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குதுன்னு அதுவும் இல்லை. இடைவிடாத முடிவுறாத இன்பத்தை தான் மனசு தேடுது, துன்பத்தை நீக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு இன்பம் இருக்கா, கிடைக்குமா அப்படின்னா இருக்குது அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. அதுக்கு பேர் தான் மோட்சம். மோட்சமா? அதை எப்படி நான் அடையிறது, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா, காலையிலேருந்து செஷனில் அதே தான் சொல்லிகிட்ருக்கோம். மோட்சங்கிறத அடைய முடியாது, எதை செஞ்சும் அதை பெற முடியாது, அது உனக்குள்ளே தான் இருக்குது. எனக்குள்ளே எப்படி இருக்குது? நானே எனக்கு மனசு குறை இருக்குதுன்னு சொல்கிறேன், எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்கிறோம். எனக்குள்ளே எப்படி மோட்சம் இருக்கும்? இந்த உலகம் எப்போவுமே எனக்கு துன்பத்தை தந்துகிட்டே தானே இருக்குது, நான் குறை உடையவனாகவே தானே இருக்கேன் அப்படின்னா வேதாந்தம் சொல்லுது, ஆமாம், உனக்குள்ளே தான் இருக்குது, நீ தான் அது, நீயே தான் அது, உன்னோட அறியாமை தான் அதை மறைச்சிருக்கு. உன்னோட அறியாமையை நீக்குனா உனக்கு அது தெரிய வரும்
அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த அறியாமையை நீக்கி அந்த மோட்சம் என்ன அப்படிங்கிறது, இடைவிடாத முடிவுறாத அந்த பேரின்ப நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மனசை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்கிறது அவசியமாக தான் இருக்குது இல்லைங்களா? ஓகே, அந்த மோட்சத்தை பற்றிய ஞானத்தை வேதாந்த கல்வி தான் நமக்கு தருது. அதுக்கு அடிப்படை தகுதியாக அதிகாரித்துவம் வேணும் அப்படிங்கிறத போன கருத்தரங்களை நம்ம பார்த்தோம். அந்த அதிகாரித்துவம் அப்படிங்கிற தலைப்பில் சாதன சதுஷ்டயத்தில் சில விஷயங்கள் பார்த்தோம். அதில் சமம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பண்பு பார்த்தோம். அந்த சமம் அப்படிங்கிறது என்னென்னா, காலையில் சபேசன் சார் சொன்னாலே மனோ நிகிரகம் அப்படிங்கிற குரு அதனால் விளக்குறதுங்களா? ஓகே, சார் வந்து அதிகாரித்துவங்கிறதுக்கு ஒரு குவிக் ரீகேப் கொடுக்க சொல்கிறாரு, அதை பார்த்துருவாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸாம் எழுதணும், டாக்டருக்கு ஜாயின் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு டிகிரி பண்ணணுன்னா அதுக்கு ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதுக்கு நம்ம தகுதி இருந்தால் தான். இப்போ நம்ம மேக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா மேக்ஸில் நம்ம ஒரு குட் ஸ்கோர் இருக்கணும், சயின்ஸுக்கு போகணுன்னா சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்கோர் இருக்கணும். அந்த மாதிரி வேதாந்த கல்விக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி தேவைப்படுது. அதுதான் அந்த தகுதியைங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த அதிகாரித்துவம். அதிகாரி அப்படின்னா தகுதியுடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த அதிகாரித்துவத்தை வந்து சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்கிறோம். சாதன சதுஷ்டயம் அப்படின்னா 4 சாதனைகள்னால் வழிமுறைகள் அப்படின்னு, சதுர்னா 4. அந்த 4 வழிமுறைகள் என்ன அப்படின்னா, முதல்ல விவேகம், வைராக்கியம், அதாவது சம தமாதி ஷட்கம் ஆர் ஷட்க சம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். 4வது முமுட்சுத்துவம். விவேகம் அப்படிங்கிறது நம்ம நார்மல் இந்த உலக வாழ்க்கையில் பார்த்தாலும் கூட எது சரி எது தப்பு இல்லை பகுத்து அறியக்கூடிய அறிவு இல்லைங்களா? இங்கே நம்ம வேதாந்தத்தில் விவேகம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா, நித்தியமானது எது அநித்தியமானது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அறிவு. நித்தியம்னா என்றுமே இருப்பது, அழியாதது. அநித்தியங்கிறது அழியக்கூடியது, மாறக்கூடியது. அது எது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது தான் விவேகம். அதில் நம்ம வேதாந்த கல்வியில் பிரம்மம் தான் நித்தியம், மற்ற எல்லாமே இந்த ஜகத் இப்படி எல்லாமே அநித்தியம் அப்படிங்கிறது வேதாந்த கல்வி நமக்கு சொல்லித்தருது. வைராகியம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த உலகங்கிறது இந்த பூமியில் இருக்கிற பொருட்கள், மனிதர்கள், விஷயங்கள் மீதும் பிற உலகங்களான சொர்க்கம், சத்தியலோகம், இந்த உலகத்தின் மீது எந்த உலகத்தின் மீதும் எந்த விஷயங்களின் மீதும் பற்றில்லாத நிலை, அதுதான் வைராக்கியம். அடுத்தது சமதமாதி ஷட்கம். சமம் தமம் ஆதி ஷட்கம். ஆதினா முதலான, ஷட்கம்னா 6, சம்பத்தி அப்படின்னா சொத்து, நம்ம சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சமம் தமம் முதலிய 6 நற்குணங்கள் ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய பண்புகள். அதில் 6 சொல்லுவாங்க. சமம், தமம், உபரமம், ஸ்ரத்தா, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். சமம் என்பது மனதை கையாளுகின்றவர்களை மனதை நெறிப்படுத்துதல், மனதை சீர்படுத்துதல். மனசில் நிறைய அழுக்கு இருக்குது இல்லைங்களா? நம்ம கோபம், பயம், பொறாமை, அழுகை அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மனசை நெறிப்படுத்தி அந்த மனசை நம்ம ஆழ்கிற விதம் வந்துட்டு சமம். தமம்ங்கிறது பாகிய இந்திரியங்களை, பாகியன்னா வெளியே, இந்திரியங்கள்னால் நம்மளுடைய புலன்கள், கண், காது முதலான புலன்களை நெறிப்படுத்துதல், அது வந்து தமம். உபரமம் என்பது தன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து தன்னுடைய கடமை அல்லாத விஷயங்களை விட்டு விலகி இருந்து வேதாந்த கல்விக்கான காலத்தை செலவிடுவது வந்து உபரமம். அடுத்து திதிக்ஷா என்பது சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மைன்னா இந்த உலகத்தில் நிறைய இருமைகள் இருக்குது.
வெயில், குளிர், சோகம், வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், அந்த மாதிரி நிறைய இருமைகள் வந்து தத்துவபோதத்தில் சொல்லப்படுது. அந்த இருமைகளை வந்து நம்ம சகிச்சுக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிறது இல்லை, முணுமுணுப்பு இல்லாமல் அதை ஏற்றுட்டு மாற்ற முடிஞ்ச விஷயங்களை மாற்ற முடியாத விஷயங்களை வந்து நம்ம சகிச்சுட்டு அதை கடந்துட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த திதிக்ஷா. ஸ்ரத்தா என்பது குருவின் மீதும் வேதாந்த வாக்கியங்களின் மீதும் வைக்கின்ற பரிபூரண நம்பிக்கை. எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் குருவின் மீதும் வேதாந்த வாக்கியங்களின் மீது நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும். அந்த வேதாந்த வாக்கியங்களை சொல்லி அதில் நம்ம படித்தாலும் நமக்கு அது புரியாது, அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியாது. ஆனால் அதுதான் பிரமாணம், அதனால் அதையும் நம்பணும். அதை குரு தான் நமக்கு முழுமையாக சொல்லி தருவார். ஸோ குரு மீது முழுமையான நம்பிக்கை நம்ம வைக்கணும். சமாதானம் என்பது மன ஒருநிலைப்பாடு. அதாவது சமம் மூலமாக மனசை தூய்மைப்படுத்தியிருந்தாலும் நம்ம மனசு அலைப்பாய்ஞ்சிட்டே இருக்கும். ஒரே நோக்கத்தில் நம்ம இல்லாமல் நம்மளோட எய்ம் மாறிட்டே இருக்கும். அப்போ அதை ஒருமுக தியானம் அந்த மாதிரி விஷயங்கள் உபாசனம் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்தி வைப்பது தான் சமாதானம். அடுத்தது முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம் என்பது முக்தியின் மீது தீராத இச்சை இச்சுத்துவம். இச்சை என்றால் விருப்பம், முழுவதுமான இச்சை முக்தியின் மீது வைப்பது. முக்தின்னா மோட்சம், நமக்கு விடுதலை, வீடு பேறு, மனநிறைவு, பேரின்ப நிலை, எப்படி வேணால் அந்த மோட்சத்தை சொல்லுவாங்க. இந்த முமுட்சுத்துவம்க்கு எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். ஒருத்தனுக்கு தலையில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு வேறு எதுலேயுமே நாட்டம் இருக்காது. முதல்ல அந்த தீயை அணைக்கிறது தவிர மற்ற எல்லாத்தையுமே அவனுக்கு பற்று போயிடும். அதுக்கு மட்டும்தான் அவன் முயற்சி செய்வான் இல்லைங்களா? அந்த அளவுக்கு நமக்கு முக்தியின் மேலே இச்சை இருக்கணும் அப்படிங்கிறத இந்த முமுட்சுத்துவம். நிறைய சொல்லுவாங்க, எப்படி வேணா சொல்லுவாங்க. உபரமம். ஓகே, உபரமம்ங்கிறது ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ, தன்னுடைய கடமையை மட்டும் செய்தல் அப்படிங்கிறது திதிக்ஷா. திதிக்ஷா இது மறந்துட்டேன் சார். சுகதுக்காதி சீதோஷ்ணத்துவ சகிஷ்ணுத்துவம். சீத உஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்துவம் என்பது திதிக்ஷா. இப்போ அந்த இதில் இப்போ நம்ம பார்த்த சமங்கிறது மனதை நெறிப்படுத்துதல், சீர்மைப்படுத்துதல், மனதை தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த மன தூய்மை எப்படி நம்ம பெறுறது அப்படிங்கிறது மனசை ஆராயறது மூலமாக தான் நமக்கு அதுக்கான பதில் கிடைக்கும் இல்லைங்களா? சரி, அதுக்கு முதல்ல நம்ம மனசோட ஸ்ட்ரக்சர், அதாவது அதை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஏற்கனவே நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நல்லா அற்புதமாக விளக்குனாங்க, இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்ம பொதுவாக மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனம் 4 அம்சங்கள் உடையதுங்க. அதை உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கிறனால தமிழ் அது உள்ளம் அப்படின்னு பேர். அந்த கரணம் அப்படின்னு அதை சொல்லலாம். அந்தக அப்படின்னா உள்ளே, கரணம்னா கருவி, உள்ளே இருக்கும் கருவி அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. இதோட 4 அம்சங்கள், மனம் அப்படிங்கிற ஒரு 4 அம்சங்கள் என்னென்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனம் என்பது உணர்வு, புத்தி என்பது அறிவு, சித்தம் என்பது நினைவு, இந்த அகங்காரம் என்பது நான். இந்த 4மே ஒன்று தான், மனம்தான். ஆனால் இது செயல்படுற விதத்தின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம 4 பார்ட்டாக நம்ம விளங்கிக்கிறோம். ஓகேங்க. இப்போ முதல்ல இந்த மனம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க.
இப்போ நம்ம சென்சஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, 5 விதமான புலன்கள் வந்து புலன்கள் மூலமாக புலன் உணர்ச்சிகள் வந்து நமக்கு ஏற்படுது. அந்த புலன் உணர்ச்சிகள்னால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே தான். ஸ்பரிசம் அப்படின்னா தொடு உணர்ச்சி, சப்தம், சப்தம்னா கேட்கறது சவுண்டு, ரூபம், ரூபம்னா உருவம், உருவம் காட்சி, ரசம், ரசம்னா சுவை டேஸ்ட், கந்தம்னா வாசனை. இது நம்ம மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கண் காது மூக்கு செவின்னு. வாயில் நாக்கு, இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். சென்சஸ். இந்த உணர்ச்சிகள் புலன்கள் மூலமாக மனசுக்கு போகுதுங்க. மனசு இதை வாங்கி என்ன கொடுக்குது அப்படின்னா உணர்வுகளை கொடுக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனம் என்பது உணர்வு. அப்போ உணர்வுகளை கொடுக்குது. என்ன விதமான உணர்வுகள்? நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை கொடுக்குற கோபம், பயம், கவலை, நல்ல உணர்வுகளும் இருக்கும், மகிழ்ச்சி, அன்பு. இது வந்து உணர்வுகள். நம்ம சிஸ்டம் இதில் சொல்லணும்னா இதை வந்து இன்புட்டை இந்த மனம் ப்ராசஸ் பண்ணி இதை வந்து அவுட்புட்டாக நமக்கு கொடுக்குதுங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தோம்னா, ஊட்டிக்கு போகிறோம், அங்கே ரோஸ் கார்டன் போகிறோம், ஓகேங்களா. அங்கே நிறைய அழகழகான கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸும் இருக்குது. சைஸும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குற ரோசஸ்லாம் இருக்குது, அது ரொம்ப பெருசாக நான்லாம் ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு மலரை பார்க்குறப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இல்லைங்களா, அது வந்து ஒரு உணர்வு தான். ஸோ கண் வந்து இந்த ரூபம், கண் வந்து அதை பார்க்குது, இது புலன், அதை பார்க்குது. அப்போது அந்த மனது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது, ஓகேங்களா. அடுத்தது புத்தி. புத்தி அப்படிங்கிறது வந்து அறிவுங்க. அதாவது எதையுமே கற்றுக்கணும், புதுசாக ஒன்று கற்றுக்கிற அறிவும் அதுக்கு இருக்குது. ஏற்கனவே கற்றுக்கிட்டலேருந்து அதை அலசி ஆராய்ஞ்சு எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கிற அறிவும் அந்த புத்தி தான். இப்போது அந்த ரோஸ் கார்டனில் ஒரு பூ பார்த்தோம் இல்லைங்களா, பார்த்து ரசிச்சோட விட்டுட்டா பரவாயில்ல, அப்போ அதை பறிக்கணுங்கிற ஆசை உள்ளே வருது, சரிங்களா. அப்போ புத்தி என்ன சொல்லுது, வேண்டாம், அங்கே பார்க்குறவங்க சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க வந்தாங்கன்னா திட்டுவாங்க, அவமானமாக போயிடும், அதனால் அதை பறிக்காதன்னு எச்சரிக்கை, இந்த மனசை எச்சரிக்கிறது அந்த புத்தி தான், ஓகேங்களா. இந்த உணர்வு அப்படிங்கிறது நம்ம பிறக்கிறப்பவே இருக்கும், எல்லா மிருகம் மனிதம் எல்லாத்துக்குமே இருக்கும், எல்லாத்துக்கும் சமமாக, மனுஷங்களுக்கு இருந்தாலும் எல்லாத்துக்கும் சமமாக தான் இருக்கும். அறிவுங்கிறது பிறந்ததுக்கு அப்புறம் தான் வரும், ஏன்னா நம்ம அதை ஒவ்வொன்றா கற்றுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் வரும். கற்றுக்கிற தன்மையின் அடிப்படையில் இந்த அறிவு வந்து மனிதருக்கு மனிதர் வேறுபடும். ஆனால் உணர்வு அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தங்க டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், ஒருத்தர் இன்ஜினியர் படிச்சிருக்கலாம். ஸோ அறிவு வந்து இவருக்கோட அறிவு வேறு, அவரோட அறிவு வேறு. ஆனால் கோபம்ங்கிறது இவருக்கும் கோபம் வரும், அவருக்கும் கோபம் வரும், இவருக்கும் பயம் இருக்கும், அவருக்கும் பயம் இருக்கும். ஸோ உணர்வு வந்து பொதுவானது. அடுத்தது சித்தம்ங்க. சித்தம்ங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நினைவு, அது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி. வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இதை நினைவில் வச்சுக்கும். எல்லா சம்பவங்களையுமே நினைவில் வச்சுக்குமா அப்படின்னா கிடையாது. உணர்வுகளை தூண்டுற விஷயங்களை மட்டும்தான், இந்த மனத்தின் மூலமாக உணர்வுகள் எழுது இல்லைங்களா, அந்த உணர்வுகளை தூண்டுற விஷயங்களை மட்டும்தான் அது நினைவில் வச்சுக்கும். இப்போ அந்த பூவை பார்த்தோன்னே நமக்கு அது மறக்காது. இப்போது நம்ம போனோம் அப்படிங்கிற அந்த எனக்கு மகிழ்ச்சி உணர்வை கொடுத்தது, அதனால அது எனக்கு ஞாபகம் இருக்குது, என் சித்தத்தில் ஞாபகம் இருக்குது. ஒருவேளை அதை பறிக்க போயிட்டு அதனால் ஏதாவது விளைவுகள் பிரச்சனைகள் நடந்திருந்ததுன்னா அது எனக்கு துன்பம் தரக்கூடிய விளைவு. ஸோ அதையும் சித்த ஞாபகத்தில் வச்சுக்கும். ஸோ இன்பத்துன்ப உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள், சம்பவங்களை, வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை இந்த சித்த நினைவில் வச்சுக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளவோ நம்ம பாஸ் பண்ணி நடந்து போயிருப்போம், எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்காது இல்லைங்களா. ஓகே, இந்த சித்தத்தில் இந்த பிறவியில் இருக்கிற மட்டும் நடக்கிற சம்பவங்களை ஞாபகம் வச்சுக்கிற பேர் நினைவுகள் அப்படின்னும், கடந்த பிறவிகளை இருக்கிறத வந்து வாசனை அப்படின்னு சொல்கிறோம். கடந்த எல்லா பிறவிகளையும்
இருக்கிறது வந்து வாசனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து 4வது வந்து அகங்காரம். இந்த அகங்காரம் அப்படிங்கிறது தான் இந்த மனம், புத்தி, சித்தம் இந்த மூணையும் சொந்தம் கொண்டாடுற நான் அப்படிங்கிற உணர்வு தான் இந்த அகங்காரம். சரிங்களா? அகங்காரம் என்பதற்கு நான் என்னும் உணர்வை உருவாக்குவது அப்படின்னு பொருளுங்க. இந்த நான் வந்து மனசு கூட சேர்றப்போ அது உணர்வுபூர்வமாக இருக்குங்க. நான் வந்து பயப்படுறேன், கவலையாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த நான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா? அது இந்த நான் வந்து புத்தியோடு சேர்றப்போ அது அறிவுபூர்வமாக இருக்கும். நான் படித்தவன், எனக்கு இந்த விஷயம் தெரியும், அந்த விஷயம் தெரியும். இல்லை நாட் ஒன்லி படிப்பு, நிறைய விஷயங்கள் சமையல்லேருந்து எல்லாமே, ஒரு கலைகள் எல்லாமே. அடுத்தது இந்த நான் வந்து நினைவு கூட சித்தத்து கூட சேர்றப்போ நம்ம அந்த பழைய வாசனைகள்லாம் எடுத்து இல்லை பழைய நினைவுகள்லாம் எடுத்து நம்ம கவலைப்படுவோம், ஏதாவது பண்ணுவோம். பழைய விஷயங்கள் தானே நமக்கு அந்த கவலையோ சந்தோஷத்தையோ ஏதோ ஒன்று கொடுக்குது இல்லைங்களா? அப்படி இது தாங்க மனசோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது. இப்போது மனசோட ஸ்ட்ரக்சர் பற்றியும் அது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். இதை எதுக்காக நம்ம வந்தது துன்பத்தை போக்கணும், மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எதுக்காக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு வண்டியை மெக்கானிக்கிட்ட சர்வீஸ்க்கோ இல்லை ரிப்பேர் ஆயிடுச்சுனோ விடுறோம் அப்படின்னா அவர் அந்த வாகனம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றின நாலேஜ் அவருக்கு இருக்கணும். அப்போ தான் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பிரச்சனை எங்கிருந்து வந்துச்சு, அதை எப்படி சுலபமாக தீர்க்கலாம் அப்படிங்கிற அறிவும் அவருக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ மன துன்பத்தை எப்படி நீக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல மனசு அது துன்பம் எப்படி உள்ளே வருது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது மனசு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரிங்க, இப்போ மனசுக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சொல்லுவாங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பிரச்சனை எப்படி தோன்றுச்சு, அதோட ஆணிவேர் என்ன, அதோட காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ தான் அந்த எப்படி அந்த பிரச்சனை ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து சரியானதாகவும் இருக்கும், நிரந்தர தீர்வாகவும் இருக்கும். இல்லாட்டி அது தற்காலிக தீர்வாக தான் இருக்கும். அப்போது அதோட ஒரு மரத்தோட கிளையை வெட்டுறதை விட அதோட வேரோட எடுத்தால் தான் அந்த மரம் திருப்பி முளைக்காது இல்லைங்களா? அதனால் முழுமையான தீர்வு தான் நமக்கு தேவை. அது இந்த உலக அறிவு எல்லாம், அந்த படிப்பறிவோ இல்லை அனுபவ அறிவோ எதுவுமே நம்மளுக்கு அந்த துன்பத்தை தீர்க்காது. அது தற்காலிக தீர்வை தான் தரும். ஒரு ஆசை வருது, நமக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை வருது, அதனால் நம்ம துன்பம் ஏற்படுது. அது வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட துன்பம் தீர்ந்துருதுங்களா? அடுத்த விஷயத்துக்கு மனசு ஆசைப்படுது. இப்போ எப்போவுமே மனசு ஆசைப்பட்டுட்டே இருந்துட்டு துன்பம் தீர்றதே இல்லை. தற்காலிகமாக தீர்ந்த மாதிரி தெரியுது, ஆனால் இந்த துன்பம் வந்து நிரந்தரமாக தீர்வதில்லை. இப்போ வேதாந்த ஞானம் மட்டும்தான் துன்பத்தை நிரந்தரமாக நீக்கி மோட்சம் அப்படிங்கிற என்றைக்குமே அழியாத பேரானந்த நிலையை வந்து நமக்கு தருது. இப்போ அது எப்படி துன்பம் எப்படி மனசில் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாங்க. ஒருத்தர் கடைக்கு போகிறாரு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறாரு, கிராசரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு போகிறாருங்க. லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. இருக்குங்க சார், இருக்குங்க. அப்போது அவர் மளிகை சாமான் வாங்குகிற செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு செக்ஷனை பார்க்குறாரு. ஒரு பெல்ட்டோ இல்லை கூலிங் கிளாஸ் ஏதோ ஒரு செக்ஷனை அவர் கிராஸ் பண்ணி போகிறப்போ ஒரு பொருளை அவர் பார்க்குறாரு. அப்போது அவரோட கண்ணுக்கு அந்த விஷயம் அறிமுகமாகுது. அதை வந்து புலன் விஷய அறிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புலன்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்மளுடைய கண்ணு. விஷயங்கிறது அந்த நம்ம பார்த்த பொருள். இந்த ரெண்டுக்கும் ஒரு அறிமுகம் நடக்குது ஒரு பொருளை பார்க்குறப்போ. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் மற்ற டிவிஷனுக்கு போயிடுறாரு. ஆனால் அந்த பொருளை பற்றியே அவர் திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருக்கிறாரு. அப்போது அந்த பொருளுக்கும் அவருக்கும் இடையில, அவர் மனசுக்கும் அந்த பொருளுக்கும் இடையில ஒரு சம்பந்தம் ஏற்படுது. இந்த சம்பந்தத்தினால என்ன ஆகுது, திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பொருளை எப்படியாவது வாங்கணுங்கிற ஆசை அவருக்குள்ளே ஏற்படுது. அந்த ஆசைக்கு சாஸ்திரம் தர்ற பேர் வந்து காமம், பற்று, முக்கியமாக ராகம். இதில் எப்படி வேணால் சொல்லலாங்க. அந்த பொருள் மேலே அவருக்கு காமம் ஏற்படுது.
இப்போ அதை சரி வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த செக்ஷனுக்கு போகிறாரு. அப்போது அதை வேறு ஒருத்தர் வாங்குறதுக்காக பில் போட்டுட்ருக்காருன்னு வைங்க. இவருக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த பொருள் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் போகுது. போய் அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ கொஞ்சம் இதாகிட்டு அவருக்கு என்ன வருது, கோபம் வருது. அந்த பொருள் அடைய முடியல அப்படிங்கிற அந்த ராகத்து மேலே வர்ற தடை அவருக்கு கோபமாக உருவெடுக்குது. அந்த கோபத்தை சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா குரோதம் அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா மனசில் நடக்கிறதுங்க. இது எல்லாமே மனசில் நடக்கிற விஷயங்கள். அடுத்து என்ன பண்ணுறாரு, இந்த பற்றுதல் ஏற்பட்ட விஷயத்தை அடைய முடியலைங்கிற கோபம் அவரோட தன்னிலையை இழக்க செய்யுது. அவர் படித்த படிப்பு, அவருடைய நல்லொழுக்கம், அவரோட அந்த பிஹேவியர், அவங்களோட குடும்பத்தில் இருந்து வந்த நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே மறந்து அவர் வந்து அவங்ககிட்ட பயங்கரமாக சண்டைக்கு போகிறாரு. அப்போது அந்த தன்னிலை இழக்கிற நிலை எங்கே ஏற்படுது அப்படின்னா புத்திக்கு ஏற்படுங்க. புத்தி மயக்கம்னு சொல்கிறோம். இந்த புத்தி மயக்கத்தை சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா மோகம். இது வரைக்கும் மனசில் நடக்குது. அடுத்த இந்த விஷயம், இந்த புத்தி மயக்கங்கிற நிலை வந்து புத்தியில் நடக்குது. இதுக்கு வந்து மோகங்கிற பேர். இந்த புத்தி மயக்கத்தினால என்ன ஆகுதுன்னா அவரோட விவேகத்தை இழந்து விவேகமற்ற நிலைக்கு போயிடுறாரு. எது செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற இது வந்து அவருக்கு அந்த பகுத்தறிவு வந்து அவருக்கு இல்லாமல் போயிடுது. அது வந்து என்ன சொல்லுவோம், விவேகம்னு சொல்லுவோம். விவேகமற்ற நிலை. ஓகேங்க. இப்போ திருப்பி அவர் வாங்க முடியல, அந்த பொருளை வாங்க முடியல, வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து நிதானமாக உட்காந்து யோசிக்கிறப்ப தான் தெரியுது நம்ம ரொம்ப அல்பமாக நடந்துட்டோம். அது வாங்காமல் விட்டுருந்துருக்கலாம், அதுக்கு பதிலாக வேறு டிசைன் பொருள் வாங்கியிருந்துருக்கலாம், இல்லை இன்னொரு நாள் கூட வாங்கியிருந்துக்கலாம், வேறு கடையில் போய் வாங்கிக்கலாம். அப்போ இப்படி நான் என்னோடய படிப்பு, என்னோடய நல்லொழுக்கத்தையெல்லாம் வந்து நாகரிகம் எல்லாம் நடந்துட்டேனேன்னு யோசிக்கிறப்போ அவருக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. சரிங்களா, மனசில் குற்ற உணர்வு ஏற்படுது. அது என்னன்னா சோகம். புலன் விஷய அறிமுகத்தினால ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு அந்த சம்பந்தம் திருப்பி திருப்பி நினச்சிட்டே இருக்கிறதுனால அது காமமாக மாறி அந்த காமத்துக்கு தடை ஏற்படுறப்போ அது கோபமாக உருவெடுத்து கோபத்தினால புத்தி மயங்கி மோகமாகி திருப்பியும் அது வந்து சோகத்தை குற்ற உணர்வுக்கு ஆட்படுத்தி சோக உணர்வை கொடுக்குது. பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகத்தில் கூட இந்த ராகம் மோகம் சோகம் 3 நிலைகளில் தான் அர்ஜுனன் இருப்பான். முதல்ல ரொம்ப கௌரவர்களுக்கு இதெல்லாம் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கும் வந்துடுவாங்க. குருஷேத்திரத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்லுவார், நான் யார்கிட்ட சண்டை போடணுமோ அவங்களெல்லாம் நான் நல்லா பார்க்கணும், அவங்களுக்கு நல்ல தேரை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட சொல்லுவார். அவங்கள கொண்டு போய் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் நடுவில் நிறுத்திடுவாங்க. நிறுத்தின உடனே அர்ஜுனனோட கண் அவங்கள பார்க்குது. புலன் விஷய அறிமுகம் நடக்குது. பார்த்த உடனே அவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நான் எல்லாருமே நம்மளோட தாத்தா சித்தப்பா பெரியப்பா நம்மளோட பசங்க உறவினர்கள் அப்படிங்கிறப்போ அவங்க மேலே ஒரு பற்றாகம் ஏற்படுது அர்ஜுனனுக்கு. இந்த ராகம் என்னவா மாறி, இங்கே நம்ம குரோதம் இந்த இடத்துல விட்டுறலாம், நம்ம ராகம் மோகம் சோகம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ராகம் என்னவா மாறுது, அவனோட புத்தியை மயக்கி அவன் போர் புரியணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த விவேகத்தை, எதுக்காக நான் ஒரு சத்திரியன், நான் போர் செய்யறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் மறக்க வச்சு சரியா தப்பா, நான் போர் புரிவது சரியா அல்லது விட்டு விலகுதல் சரியா அப்படிங்கிற அந்த புத்திக்கு மோகம் ஏற்பட்டு அவன் ஒரு சோக நிலைக்கு ஆட்பட்டுறான். இது ஒரு உதாரணம் தான். இது நம்ம கண் அப்படிங்கிற புலன் எடுத்துட்டு அந்த புலனுணர்ச்சிகள் மூலமாக நம்ம மனசுக்கு எப்படி துன்பம் வருதுங்கிறது ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் நம்ம காது எடுத்துட்டாலும் யாராவது நமக்கு ஒருத்தர் பற்றி சொல்கிறாங்க, ஒரு பெருமையாக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த விஷயங்களை காதால் கேட்டு நமக்கு அவர் மேலே பொறாமைங்கிற உணர்வு ஏற்படும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் விசாரம் பண்ணி எப்படி இந்த உணர்ச்சிகள் வந்து உணர்வுகள் துன்பத்தை விளைவிக்குது நம்ம மனசுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. இப்படி உலக விஷயங்களில் மனசு பற்று வச்சு மனசு தடுமாறுறப்போ இது எல்லாம் நம்ம அந்த சமதமாதி சர்க்கத்தில் பார்த்தோம்ல, அதிகாரித்துவம் தேவைப்படும். அதிகாரித்துவம் இருந்ததுன்னா இதெல்லாம் அனித்தியம் அப்படின்ட்டு நம்ம புத்திக்கு தெரிய வந்துடும். அப்போ புத்திக்கு விவேகம் தேவைப்படுது, மனசுக்கு
இந்த விஷயங்கள் மேலே பற்று தேவையில்லை அப்படிங்கிற வைராகியம் தேவைப்படுது. புத்திக்கு விவேகமும் மனதிற்கு வைராகியமும் தேவைப்படுது. இந்த விஷயங்களை பகவத்கீதையில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகத்தில் 62வது ஸ்லோகனில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, புலன்நுகர் பொருட்களை சிந்தித்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு அவ்விஷயங்களில் பற்று ஏற்படுகிறது. பற்றுதலிலிருந்து ஆசை உண்டாகிறது, ஆசையில் இருந்து கோபம் உண்டாகிறது, அந்த ஆசைக்கு இடையூறு விளைவதினால் கோபம் உண்டாகிறதுன்னு 62வது ஸ்லோகனில் சொல்கிறாரு. 63வது ஸ்லோகனில் என்ன சொல்கிறாரு, கோபத்தினால் மிகுந்த அறிவின்மை ஏற்படும். அறிவின்மை என்னால் நினைவு தடுமாற்றம் ஏற்படும். சித்தத்தில் இருக்குது, அவனுக்கு தெரியும், நான் படித்தவன் நாகரிகமானவன் தெரியும், ஆனால் நினைவு தடுமாறிடுது, தடுமாற்றம் உண்டாகிறது. நினைவு தடுமாறுவதனால் புத்தி அதாவது விவேகத்தின் அழிவு உண்டாகிறது. விவேகம் அழிவதனால் மனிதன் தன் நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு பகவான் சொல்கிறாருங்க. இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம், துன்பம் அந்த பொருள்னால விளையில, நம்ம மனசில் தான் அந்த துன்பம் விளைஞ்சது அப்படின்னு புரிஞ்சுட்டோம் இல்லைங்களா. அந்த பொருள்னால் துன்பம் வந்திருந்தது அப்படின்னா அந்த பொருளை எத்தனையோ பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே அது துன்பத்தை கொடுத்துருக்கணும். அது கொடுக்கல, எனக்கு மட்டும்தான் அந்த துன்பத்தை, அவருக்கு மட்டும்தான் அந்த துன்பத்தை தந்துச்சு. அப்போது இந்த ஒரு மனசுக்கு துன்பம் ஏற்படுதுன்னா அது இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களோ பொருள்களோ மனிதர்களோ இல்லை சூழ்நிலைகளோ காரணம் இல்லை, நம்ம மனசு தான் காரணம் அப்படிங்கிற ஞானத்தை வேதாந்தம் மட்டும்தான் நமக்கு தருது. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் நாங்கள் வீட்டில் கிளம்புறப்போ, நானும் ஹஸ்பண்டும் கிளம்புறப்போ அவர் ஜாலியாக பாட்டு ஹம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தார். நான் ரொம்ப பதட்டமாக இருக்கணும், ஏன்னா இன்றைக்கி கருத்தரங்கத்தில் பேசணும் அப்படிங்கிற டென்ஷன் எனக்கு இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப ஜாலியாக இருந்தார். அதே வீடு தான், அதே சூழ்நிலை தான். காலையில் இருந்தது சார் மனசில். இல்லை, ஏன் லெவலுக்கு இருக்கிறவங்களுக்கு நான் ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்லை, எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த வீடும் சூழ்நிலையும் 2 பேர்த்துக்கு பொதுவாக தான் இருக்குது. ஆனால் துன்பம் எனக்கு மட்டும்தான் வருது, அவருக்கு வரல. அப்போ நம்ம மனசு தான் துன்பத்துக்கு காரணம், உலக விஷயங்கள் கிடையாது. அப்போ நம்ம மனசை பற்றி இதை ஆராய்ச்சி பண்ணுறது தான் முக்கியமே தவிர, இவங்க எனக்கு துன்பத்தை கொடுத்துட்டாங்க, இந்த பொருள் எனக்கு துன்பத்தை கொடுத்ததுன்னு நம்ம அவங்கள சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மனசை பற்றின ஆய்வு. சரிங்க, இப்போது இந்த துன்பத்தை எப்படி போக்குறது அப்படின்னா, இந்த சங்கிலி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, இது அப்படியே ஒரு செயின் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த சங்கிலியில் இந்த ராகம் அப்பற்று அப்படிங்கிற சின்ன செயினை கட் பண்ணினா தான் நம்மளுக்கு துன்பம் போகும். அந்த பற்றுங்கிற விஷயத்தை நம்ம விடணும். அது எப்படி விடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் ராகத்வேஷம் மற்ற நிலைன்ட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. துவேஷம் என்கிற அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வித ராகம் தான். ஏன்னா ஒரு பொருள் பிடிக்கலன்னா நமக்கு இன்னொன்று பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒன்று வெறுக்கிறோன்னா இன்னொன்று மேலே விருப்பு வருதுன்னு அர்த்தம். இப்போ ராகத்வேஷத்தை கூட நம்ம ராகம் அப்படிங்கிற ஒரே இதில் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த துன்பத்தை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதில் துன்பப்படுறது யார்? மனம், புத்தி, சித்தம் 3மே கருவிகள் தான், துன்பப்படுறதில்லை. இந்த நான் சொல்கிறோம் இல்லைங்களா, அகங்காரம், அவன் தான் துன்பப்படுறான். அப்போது அந்த அகங்காரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க, இந்த அகங்காரம்னு சொல்கிற நான் என்பவன் 2 விதமாக செயல்படுறாங்க. எப்படின்னா, அவனை கர்த்தான்னு சொல்லலாம், போக்தான்னு சொல்லலாம். கர்த்தா என்பவன் செய்பவன், போக்தா என்பவன் அனுபவிப்பவன். எழுதி சொல்கிறதுனால லேட் ஆகுதுங்களா? தேங்க்யூ. செய்பவன்னா எதை செய்பவன்? கடமையை செய்பவன் கர்த்தா. எதை அனுபவிப்பவன்? உரிமையை பெறுபவன் போக்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம குரு ஒரு வீடியோவில் நல்லா பகவத்கீதையில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து என்னோடய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் அப்படியே சொல்கிறேன். ஏபின்னு 2 பேர் இருக்காங்க.
இவர் கர்த்தாவாக இருக்கிறப்போ இவர் போக்தாவாக இருப்பார், இவர் போக்தாவாக இருக்கிறப்போ இவர் கர்த்தாவாக இருப்பார். ஸோ இவர் கர்த்தாவாக இருக்கிறப்போ இவர் கடமை செய்பவராகவும் இவர் உரிமை பெறுபவராகவும் இருக்கிறாரு. பி தன்னுடைய கடமை செய்யும்போது இவர் கர்த்தாவாகவும் இவர் போக்தாவாகவும் இருக்கிறார். ஏயின் கடமை பியின் உரிமை, பியின் கடமை ஏயின் உரிமை. இதை நம்ம ஒரு ஓகே. இப்போ ஏ வந்து தன்னுடைய கடமையை செய்யாமல் தவறும் பொழுது பி வந்து பாதிக்கப்படுறாரு. அதேமாதிரி பி பிக்கு வந்து தன்னுடைய உரிமை மறுக்கப்படும் போது அவர் பாதிக்கப்படுறாரு இல்லைங்களா. ஸோ இந்த கடமை தவறுதல் அதை என்ன சொல்கிறோன்னா கில்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா இவர் கடமை தவறிட்டாருன்னா அவருக்கு ஒரு கில்ட் ஏற்படும் இல்லைங்களா. அது இந்த உரிமை பாதிக்கப்படாதனால அவர் என்ன ஆவார், ஹர்ட் ஆவார். ஸோ கில்ட் ஹர்ட்டுங்கிற 2 கான்செப்ட் இங்கே வருதுங்க. இல்லை அது நான் வேற எக்ஸாம்பிள் சார் சார் வேற எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் சார். கணவன் மனைவி எக்ஸாம்பிள் வேண்டாம், வீட்டில் சண்டை வந்துடும். ஓகே. இப்போ ஏ அப்படிங்கிறவர் வீட்டில் இருக்கார், பிங்கிறவர் வந்து காய்கறி விற்கிறக்காக காய்கறி கொண்டு வர்றாரு. பேசியாச்சு, காய்கறி வாங்கியாச்சு. ஏற்கனவே நம்ம பேரெல்லாம் பேசுவோம் இல்லைங்களா, இந்த விலை கொடுங்கன்னு. இப்போ ஏ என்ன பண்ணுறாரு, கடைசியாக கொடுக்குறப்போ பேசின விலையை விட கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாரு சரிங்களா. அவர் கரெக்டாக கொடுக்க வேண்டியது அவரோட கடமை, எவ்வளோ பேசணுமோ அதை கொடுக்க வேண்டியது அவரோட கடமை. ஆனால் அவர் கடமையிலிருந்து அவர் தவறிடுறாரு, அவர் கில்ட் ஆயிடுறாரு. அப்போ இவருக்கு என்ன ஏற்படுது, பாதிப்பு ஏற்படுது. அப்போ இவர் ஹர்ட் ஆகிறாரு சரிங்களா. இப்போது அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பி வராரு, திருப்பியும் காய்கறி விற்கிறதுக்கு வர்றாரு. இப்போ முதல் நாள் நடந்த சம்பவத்தை மனசில் வச்சுட்டு பி என்ன பண்ணுறாரு, இப்போ தரம் குறைந்த காய்கறிகளாக பார்த்துட்டு அவருக்கு அழுகுன தக்காளி அந்த மாதிரிலாம் கடைசியாக எல்லா இடத்துலையும் விற்றுட்டு கடைசியாக கொண்டு வந்து இவருக்கு தர்றாரு. இவரும் விலை வாங்குறாரு. அப்போது இவர் கடமையை தவறிடுறாரு, இவர் பாதிக்கப்படுறாரு அதனால். அப்போ இவர் கில்ட்டாகவும் இவர் ஹர்ட்டாகவும் மாறிடுறாரு. இந்த கில்ட் ஹர்ட் ரெண்டையுமே நம்ம மன அழுக்கு, மன மாசுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மன தூய்மை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் நம்ம டாப்பிக்கில். அப்போ மன அழுக்கு எப்படி ஏற்படுதுங்கிறத நம்ம ஆராய்ச்சி செஞ்சால் தான் அதை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு நம்ம ஒரு கடமையை செய்ய தவறிட்டோன்னா ஏற்படுற குற்ற உணர்வும் நமக்கு மன அழுக்கு தான். நம்ம பாதிக்கப்பட்டோன்னா நம்ம அதையே நினச்சிட்டு இருக்கிறதும் அதுவும் நம்மளோட மன அழுக்கு தான். ரெண்டையுமே நம்ம நீக்கணும். ஓகே. இப்போ இந்த மன அழுக்கை எப்படி நீக்கிறது அப்படின்னா, மன அழுக்கை நீக்கி எப்படி மன தூய்மையை உண்டாக்குறது அப்படிங்கிறதுக்கான உபாயம் தான் கர்மயோகம். கர்மயோகம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதை 2ஆக பிரிக்கலாங்க, கர்மம் யோகம். கர்மம் அப்படின்னா செயல், யோகம் என்பது யோகத்துக்கு நிறையா இது இருக்குது. யோகம்னா அடைவது, யோகக்காரன்னு சொல்கிறோம். அப்புறம் அத்தியாயம், பகவத்கீதையில் வர அத்தியாயக்கு யோகம். இங்கே வந்து நம்ம யோகம் அப்படிங்கிறதுக்கு பாவனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது செயலில், இப்போதைக்கு செயலில் இருக்கின்ற, கர்மத்தில் வைக்கின்ற ஒரு பாவனை, அதுதான் யோகம். சரி, செயல்கள் எல்லா செயல்களுமே கர்மமாயிருமா அப்படின்னா கிடையாது. இந்த நான் என்கிற அகங்காரம் இருக்கான் இல்லைங்களா, அவன் எங்கெல்லாம் தன்னை கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நினச்சிக்கிறானோ, நான் செய்கிறேன், அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறானோ, அப்பெல்லாம் தான் அந்த கர்மம் அப்படிங்கிறது வருதுங்க. புரியலைங்க. பாவனை கரெக்டான்னு கேட்குறீங்க. இந்த இடத்துல இல்லை, இன்னும் இது கர்மம் முடிச்சுட்டு
செய்யறது மட்டும் இல்லைங்க, பலன்லையும் அந்த பாவனைங்கிறது வரும். அது நான் தான் கர்மத்தை முடிச்சுட்டு அடுத்தது பாவனைக்கு போகலாம் அப்படின்ட்டு. நம்ம குருவும் சொன்னார், எல்லாரும் பேசின மாதிரி மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீவில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, மிருகங்களுக்கு கிடையாது இல்லைங்களா. நம்ம தான் அந்த ஃப்ரீவில் அப்படிங்கிறத செயல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செயல் சுதந்திரம் எப்படின்னா 3 விதமாக இருக்குங்க. ஒன்று செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், அல்லது வேறு மாதிரி செய்யலாம். இப்போ நான் இன்றைக்கி கருத்தரங்கத்தில் பேசலாம், இல்லை பேச வேண்டான்னு முடிவெடுக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த் பேசிக்கலாம் அப்படின்னு வேறு மாதிரி முடிவெடுக்கலாம். இந்த 3 விதமாக தான் ஒரு மனுஷன் வந்து தன்னோட ஃப்ரீவில்னால் கர்மங்களை செய்கிறாங்க. இந்த கர்மம் 3 விதத்தில் எந்த விதத்தில் செஞ்சாலும் அதற்கு விளைவுன்னு ஒன்று நிச்சயமாக ஏற்படும். அந்த விளைவு வந்து நல்விளைவாகவும் இருக்கலாம், இல்லை எதிர்விளைவாகவும் இருக்கலாம். நம்ம செய்கிற கர்மம் தர்மமாக இருந்தால் அது நல்விளைவையும், அதர்மமாக இருந்தால் எதிர்விளைவையும் கொடுக்குங்க. கர்மம் தர்மமாக அதர்மமாக என்பதை பொறுத்து தான் மன தூய்மை அமைகிறது. அந்த கர்மம் தர்மப்படி இருந்தால் புண்ணியத்தை விளைவிக்கும், அதர்மப்படி இருந்தால் பாவத்தை விளைவிக்கும். சரிங்க, தர்மம் எது அதர்மம் எதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம குரு சொல்லித்தராரு. உனக்கு எதெல்லாம் இன்பத்தை கொடுக்குமோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அது தர்மம், தர்மமான கர்மம். உனக்கு எதெல்லாம் துன்பத்தை கொடுக்குமோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அது அதர்மம். வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இதுக்கிட்ட கூட வெளியே செஞ்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். தர்மமா அதர்மமா அப்படிங்கிறது முக்கியம். சரி, கர்மம் வந்து தர்மமாக இருந்தாலும் அதர்மமாக இருந்தாலும், இந்த 3 விதத்தில் எப்படி இருந்தாலும், இல்லை தர்மம் அதர்மம் இந்த 2 விதத்தில் எப்படி இருந்தாலும் விளைவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். அது தர்மப்படி இருந்துச்சுன்னா புண்ணியமும், அதர்மப்படி இருந்துச்சுன்னா பாவமும் ஏற்படும். ஆனால் மோட்சம் அப்படிங்கிறது பேரின்ப நிலை, பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபடுற நிலை, பிறப்பிறப்பு அற்ற நிலை. இப்போது பாவ புண்ணியங்களோட தொகுப்பாக தான் நமக்கு இந்த மனித உடல், இந்த மனித பிறவி கிடைக்குது. ஆனால் பாவ புண்ணியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம பிறந்துகிட்டே தான் இருப்போம், இந்த பிறவிச் சுழற்சியில் இருந்துகிட்டே தான் இருப்போம், செத்து விளையாண்டுட்டே தான் இருப்போம். அப்போது என்ன பண்ணணும்? கர்மம் செய்யணும். கர்மம் செய்யாமையும் இருக்க முடியாது. ஆனால் இந்த பாவ புண்ணிய அக்கௌண்ட்டையும் நான் காலி பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம்? எப்படி செஞ்சால் பாவ புண்ணியம் விளையாது அப்படின்னா, கர்மத்தில் நமக்கு 3 வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த கர்மத்தினால் விளையிற பலனுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது 4ங்க. அது என்னென்னா, நம்ம செய்கிற செயலுக்கு சமமாக விளைவுகள் இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம், இல்லை குறைவாக இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி இருக்கலாம். அது நம்ம வாழ்க்கையில் நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா நமக்கு சரி, நம்ம ஒரு செயல் செஞ்சுருப்போம், நம்ம எதிர்பார்க்காத ஒரு விளைவு கிடச்சிருக்கும், இல்லை எதிர்பார்த்ததை விட கம்மியாக கிடச்சிருக்கும், இல்லை அதிகமாக கிடச்சிருக்கும், இல்லை அது ஓரளவுக்கு அதுக்கு ஈக்குவலாகவே இருக்குங்க. நேர்மாறாக, எதிர்மாறாக, மாறாக நடக்கிறது. இது சமமா? இது சமம் கிடையாதுங்க, இது சமம், ஈக்குவலாக. அதிகமாக, குறைவாக, இது மாறாக. இந்த விளைவுகள் ஏன் அப்படி நான் செஞ்சேன் அப்படின்னா, அதுக்கு சமமாக விளையிறத நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது எல்லாம் என்னால் ஏன் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, கர்மத்தை செய்யறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்குது, விளைவுகளில் நமக்கு உரிமை இல்லை. அதை நிச்சயிக்கிறது இறைவன், ஈஸ்வரன். இறைவனை ஈஸ்வரன் சொல்லுவோம், கடவுள் வந்து பிரம்மம்னு சொல்லுவாங்க. நம்ம போன பிறவியில் சேர்த்த பாவ புண்ணியங்களோட அடிப்படையில் தான் நமக்கு இந்த பிறவியில் நம்ம ஒரு செயல் செய்கிறப்போ அந்த செயலோட விளைவு இப்போ செஞ்சதுக்கான விளைவு கிடையாது. ஏற்கனவே கடந்த பிறவிகளில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இருந்து
கடவுள் ஒவ்வொன்றா எடுத்து அனுப்பிட்டே இருப்பார் க்யூவில். அதுதான் நமக்கு இப்போ விளையுது. இப்போ செய்கிறதோட இது வந்து எனக்கு அடுத்த பிறவியில் தான் அதோட விளைவு தெரியும், அதிர்ஷ்டமாக தெரியும். சரிங்க. இந்த சங்கிலியை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் ஹீரோவுக்கு வந்து 30 கோடி 30 நாளில் செலவு பண்ணால் 3000 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? பேர் சொல்ல வேண்டாம் சொல்ல. அந்த படத்தில் 30 கோடி 30 நாளில் செலவு பண்ணணும். ஆனால் அந்த 30 நாள் முடிவில் அவர் பேரில் சொத்தோ பொருளோ எதுவுமே இருக்கக்கூடாது. அக்கௌண்ட்டை காலி பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் செலவு செய்யாமல் இருக்க முடியாது. செலவு செஞ்சாதான் இப்போ கர்மத்தை செய்யணும், ஆனால் பாவ புண்ணியம் இல்லாமல் செய்யணும். அப்போ எப்படி செய்கிறது இல்லைங்களா? அப்படின்னா அப்போ தான் இந்த யோகம் அப்படிங்கிற பாவனை வருதுங்க. கர்மத்துலேயும் ஒரு பாவனை, விளைகின்ற பலன் மேலேயும் ஒரு பாவனை. அந்த கர்மத்தை ராகத்வேஷம் இல்லாமல் செய்ய வேண்டும். அந்த பற்று அறுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? அந்த இதில், அந்த செயினில். இப்போது இந்த ராகத்வேஷம் ரெண்டுமே மன அழுக்குகள் தான். அதை நம்ம ராகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதாக கூட பார்த்துக்கலாம். விருப்பு சாஸ்திரம் ராகத்வேஷம், தமிழில் விருப்பு. வள்ளுவர் வந்து வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னு சொல்லுவாருங்க. சரிங்க. இப்போ நம்ம இந்த ராகத்வேஷம் இல்லாமல் கர்மத்தை செய்யணும்னா நம்ம செய்கிற கர்மங்களை கர்ம யோகமாக செய்யணும். அது என்ன கர்ம யோகம் அப்படின்னா, அதுதான் கர்மங்களிலும் விளைவுகளிலும் வைக்கின்ற ஒரு பாவனை. கர்மம் செய்வதற்கு நம்ம உரிமையோடு செய்யலாம். என்ன உரிமை? இந்த 3 விதமான உரிமை. செய்யாமல் இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி செய்யலாம். ஆனால் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்காம இருக்கணும். பலன் நிச்சயமாக விளையும். ஒரு செயல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது விளையும். நம்ம குரு சொல்லுவார், ஒரு பாத்திரத்தை கீழே போடுற வரைக்கும் தான் உங்களுக்கு உரிமை இருக்குது. போடலாம், இல்லை பத்திரமா கொண்டு போய் இங்கே வைக்கலாம். போட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது விளைவு நடந்தே தீரும். அதை நம்மளால் தீர்மானிக்க முடியாது. ஆனால் எந்த விதமான பலன் நேரணும் அப்படிங்கிற நம்ம உரிமை கோராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த பாவனை. அப்போது ஏபின்னு 2 பேர் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஏ வந்து பிக்கு செய்கிறப்ப தான் இவர் மேலே ஒரு பற்று, இல்லை இந்த விஷயங்கள்னால ஒரு பற்று ஏற்பட்டு அவர் தப்பு பண்ணுறாரு, கடமையிலேருந்து தவறுறாரு. அப்போது ராகத்வேஷம் இல்லாமல் செயல்படணும்னா அவர் பிக்கு செய்கிறதா நினைக்காம அவருக்கு சி இல்லை ஈக்கு செய்கிறதா நினைக்கணும். ஏன்னா ஈங்கிறது ஈஸ்வரனுக்கு செய்கிறதா அவர் நினச்சி செய்யணும். அதே மாதிரி பி வந்து எப்படி எடுத்துக்கணும்? இவர் கொடுக்குறாரு இல்லைங்களா, அதை ஏ கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்காம ஈ கொடுக்குறாரு, ஈஸ்வரன் கொடுக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படியே அது வைஸ் வருஷா, இவர் கர்த்தாவாக இருக்கிறப்போ இவர் போக்தாவாக இருக்கிறப்போ இப்படி அர்த்தம். அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நீங்கள் இவர்கிட்ட காய்கறி வாங்குறப்போ, இன்றைக்கி நான் வீட்டில் பூஜை செய்கிறேன், கடவுளுக்கு செய்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்குறப்போ, கடவுளுக்கு செய்கிற பொருள் வாங்கிறதுல நீங்கள் ஏதாவது ஏமாற்றணுன்னோ இல்லை கடமை தவறோ ஏதாவது செய்வீங்களா? இன்னும் 2 ரூபா கூட கொடுப்போமே தவிர நம்ம அவரை ஏமாற்றி அந்த காய்கறியை வாங்க மாட்டோம். ஸோ இறைவனுக்காக அப்படின்னு செய்கிறப்போ அங்கே நமக்கு ராகத்வேஷம் இல்லாமல் போகுது. நம்ம தர்மமாக தான் அதை செய்கிறோம். அதில் யோசிக்க தேவையே இல்லை. தர்மமாக இறைவனுக்குன்னு செய்கிறப்போ அது எல்லாமே தர்மமாக தான் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இதை செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா அர்ப்பண புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தியில் அர்ப்பணத்தோடு இருக்கணும். இந்த அர்ப்பண புத்தியோடு செய்கிற கர்மங்களுக்கு பேர் ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏயோட நிலை. ஒரு வேளை ஏ ஈஸ்வர அர்ப்பணமாக செய்யலை, கம்மியாகவே காசு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. பி என்ன பண்ணணும்? அதை கடவுள் கொடுக்குறாருன்னு நினச்சிக்கணும். இவர் கொடுக்காருன்னு நினைக்காம கடவுள் கொடுக்குறாருன்னு நினச்சிக்கணுங்க. நமக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா லட்டு பஞ்சாமிரதம் அதெல்லாம் தருவாங்க இல்லைங்களா? திருப்பதி போயிட்டு வந்தால் முழு லட்டு யாருமே தரமாட்டாங்க. ஒரு லட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க. ஆனாலும் அது திருப்பதியில் நம்மளே திருப்பதிக்கு போயிட்டு அந்த பிரசாதம் கிடைச்ச மாதிரி நம்ம நினச்சிப்போம் இல்லைங்களா? அதை பிரசாதமாக, இறைவனோட பிரசாதமாக நினைப்போம். ஸோ சில டைம் அதுவும் கிடைக்காது, விபூதி குங்குமம் மட்டும்தான் தருவாங்க. அதையும் பிரசாதமாக நினச்சி நம்ம இட்டுப்போம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பிரசாத புத்தி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த பலன் மேலே, பலன் எப்படி இருந்தாலும் அதை ஈஸ்வரனோட பிரசாதமாக நினச்சி ஏற்றுக்கிறனால
அதை ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சொல்லுங்கள், நம்ம ஈஸ்வரனுக்கு செய்கிறப்போ அர்ப்பணமாகவும் ஈஸ்வரன்கிட்டேருந்து பிரசாதமாகவும் வாங்குறப்போ நம்ம அதில் அகங்காரங்கிறால் நாங்கள் இல்லை, நான் செய்கிறேன் நான் பெறணுங்கிறதே அங்கே இல்லை. நம்ம கொடுக்குறதும் ஈஸ்வரனுக்கு, நம்ம வாங்கிக்கிறதும் கொடுக்குறதும் ஈஸ்வரன், நமக்கு கொடுக்குறதும் ஈஸ்வரனுங்கிறப்போ அந்த ஆள் நமக்கு இல்லாமே போயிடுறான். அப்போ நம்ம அந்த விஷயங்கள் மேலே பற்று, இந்த காசு கம்மியாக கொடுக்கணும்னு பணத்து மேலே எனக்கு பற்று இல்லை, அவர் திருப்பியும் அவர் பொருளை தரம் குறைவாக கொடுக்குறோங்கிற எண்ணமும் அவருக்கு இல்லை. ஸோ எது மேலேயுமே பற்று விலகி ஈஸ்வர அர்ப்பணமாகவும் ஈஸ்வர பிரசாதமாகவும் நம்ம வாழ்கிறதுக்கு பேர் தான் கர்மயோகம். கர்மத்திலும் செய்கின்ற கர்மத்திலும் ஒரு பாவனை. இது வந்து கர்மத்தின் மேல் வைக்கின்ற பாவனை, இது செய்கின்ற விளைகின்ற பலனின் மேல் வைக்கின்ற பாவனை. இது பகவத்கீதையில் பகவான் இதை பற்றி எப்படி சொல்கிறாருன்னா 2வது அத்தியாயத்தில் 47வது ஸ்லோகனில், உனக்கு கர்மங்களை ஆற்றுவதில் தான் பொறுப்பு உண்டு, அவற்றின் பயன்களில் ஒரு காலம் உரிமை இல்லை. ஆகவே நீ கர்மங்களின் பயன்களை கோருவதற்கு காரணமாக ஆகாதே, மேலும் உனக்கு கர்மங்களை ஆற்றாமல் இருப்பதிலும் பட்டிருக்கக்கூடாது. அதுக்காக நான் கர்மமே செய்யாமல் விட்டுறலாமா அப்படின்னா அதுவும் இல்லை, கர்மங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதே 48வது ஸ்லோகனில், பற்றினை துறந்து கை கூடுவது கை கூடாமல் இருப்பது என்பதில் சமநோக்கு உடையவனாக இருந்து யோகத்தில் நிலை பெற்று செய்ய வேண்டிய கர்மங்களை செய், சமபாவனை தான் யோகம் என்று கூறப்படுகிறது. 49வது ஸ்லோகனில், இந்த சமபாவனையான புத்தியோகத்தை காட்டிலும் பயன் கருதி செய்யப்படும் கர்மம் மிகவும் தாழ்ந்த ரகத்தை சேர்ந்தது. ஆகவே அர்ஜுனா, சமபுத்தியில் தஞ்சம் அடைவாய், ஏனெனில் பலனுக்கு தம்மை காரணமாக்கிக் கொள்கிறவர்கள் இரக்கத்துக்குரியவர்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இந்த கர்மயோகத்தோட பலன் என்ன அப்படின்னா, இந்த கர்மயோகத்தை கடமையை கர்மயோகமாக செய்பவன் கர்மயோகி. கர்மயோகிக்கு மன தூய்மை வளர்கிறது, புத்தியை மறைத்திருந்த மோகம் நீங்கி விவேகம் விளங்குகிறது, மனதில் இருந்த ராகம் நீங்கி வைராகியம் பிறக்கிறது. இந்த கர்மயோகத்தின் பலனாக பகவான் என்ன சொல்கிறாரு 64வது ஸ்லோகத்தில், தன் வசப்பட்ட மனதுடைய சாதகன் விருப்பு வெறுப்புகள் அன்றி தன்னால் வசப்படுத்தப்பட்டு விட்ட புலன்கள் மூலம் போக விஷயங்களில் சஞ்சரித்து கொண்டு உள்ள தெளிவை அடைகிறான். அதாவது அவன் எதையும் அனுபவிக்காமலாம் இருக்கிறது இல்லை, ஆனால் பற்றில்லாமல் அனுபவிக்கிறான், பற்றில்லாமல் செய்கிறான். அதுதான் போக விஷயங்களில் சஞ்சரித்து கொண்டே உள்ள தெளிவை அடைகிறான் அப்படிங்கிறார். 65வது ஸ்லோகனில், அந்த மாதிரி உள்ள தெளிவு ஏற்பட்டு விட்டால் இவனுடைய எல்லா துக்கங்களுக்கும் அழிவு ஏற்பட்டுவிடும். தெளிவடைந்த மனமுள்ள கர்மயோகியின் புத்தி விரைவிலேயே எல்லா விஷயங்களில் இருந்தும் விலகி, அதாவது பற்றற்ற நிலையடைந்து பரமாத்மா ஒன்றிலேயே நன்கு ஸ்திரமாகி விடுகிறது. ஓகேங்க, இந்த கன்க்ளூஷன் என்னென்னா, கர்மயோகத்தால் தூய்மை அடைந்த உள்ளம் சுலபமாய் ஞான யோகத்திற்கு தயாராகி விடுகிறது. கர்மயோகம் செஞ்சு மனத்தூய்மை அடைஞ்சிட்டாலே நமக்கு ஞானம் மோட்சம் கிடச்சிடாது. அதுக்கு தயார் பண்ணுறோம், கர்மயோகத்தின் மூலமாக மனசை தயார்படுத்தி, அப்போ தான் சொன்ன மாதிரி நிலத்தை பக்குவப்படுத்துகிற மாதிரி நம்ம மனசை பக்குவப்படுத்தினா தான் நம்ம குரு மூலமாக நம்ம வேதாந்தம் கற்றுக்கிறப்போ அந்த ஞானம் நமக்கு சுலபமாக விளங்கும். இல்லாட்டி புரியாது, இந்த உணர்வுகள்லாம் நம்மளை ஆட்டி வச்சுட்டே இருக்கணும். பின் ஞானத்தால் மோட்சம் சித்திக்கிறது. ஆத்ம ஞானம் நேரடியாக மோட்சத்தை தருகிறது. கர்மயோகம் ஆத்ம ஞானத்திற்கு அந்தக்கரணம் என்ற மனத்தை தயார் செய்கிறது. கர்மயோகத்தால் விவேகம் பழுத்து வைராகியமாக மாறுகிறது. வைராகியம் அடைந்த மனதில் ஞானம் விளங்குகிறது. நன்றி.